Welcome to this episode and the finale of the Formula for Success. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இது வரைக்கும். Formula for Success is my bid to Tamil Nadu's cricket want to win Ranji Trophy in as soon as possible. So இதை பொறுத்த வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணியாச்சு with a lot of Tamil Nadu stalwarts and lot of people from the other states like Amol Majumdar, Wasim Jafar, Parthiv Patel, Jaydev Unadkat. But இன்னைக்கு on this episode I'm totally excited to invite the panelists. ஃபினாலான ஒரு கூத்து இல்லாம நடக்கவே நடக்காது. ஃபினாலேல ஃபர்ஸ்ட் எபிசோடு தர்பார் வந்திருக்காரு நம்ம ஸ்பின் டாக்டர் லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன். வெல்கம் சார். தேங்க் யூ ஆஷ். ரைட், நம்மளோட செகண்ட் என்னோட ஃபேவரட் பர்சன் ஃபார் டுடே ஸ்ரீதரன் ஸ்ரீராம், ஆல் தி வே ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ரைட் நவ இன் சென்னை, ஆஸ்திரேலியாவோட பேங்கிங் கன்சல்டன்ட். ஸ்ரீபாய், வெல்கம் ஆன் தி ஷோ. தேங்க்ஸ் ஆஷ். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன். பட் ஆஸ்திரேலியால இருந்துலாம் வரல, எப்பவுமே சென்னையில தான் இருக்கேன். இல்ல, சும்மா ஒரு பில்டப்புக்காக அப்படி சொன்னேன். அண்ட் ஃபைனலி பேனலிஸ்ட், மீடியா இல்லாம எதுவுமே இல்ல, மொரவாசல் வைக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது, பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி பகவதி பிரசாத் who's been following Tamil Nadu cricket if not Indian cricket. Bhagavati, welcome on the show. Hopefully unoda bird's eye view will really help us. Thank you so much sir, and wonderful actually to be part of this session. LS sir, Sribai ella irukanga. Thank you so much for invite. Right. So my first question was thrown open to everybody else. Question na or interview marala illa. LS sir, உங்களோட 1988 campaign அத பத்தி கிளியரா வந்து தட் இஸ் த பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட். ஏன்னா நான் ராமன் சார் கிட்டயும் பேசினேன். அவர் சொன்னது என்னன்னா, டெப்த் இன் த லோவர் ஆர்டர் நீங்க 100 அடிச்சு கலக்கி கொடுத்துருக்கீங்க 1988ல. அந்த 1988ஓட டீமுக்கும் அதுக்கப்புறமா விளையாடின தமிழ்நாடு டீம்ஸுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது சிங்க்ரனைசேஷன் இருக்கா? இல்ல, 1987-88ல வின் பண்ண போது பாத்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அண்ட் ராமன் அப்போ இந்தியா கார்டுனால they were not fully available. ஸோ கேப்டன் வந்து வாசுதேவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்றாரு. வாசுதேவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நிறைய பேருக்கு தெரிஞ்சாலோ ஏகப்பட்ட தடவை பிரிஜேஷ் பட்டேல், ஜிஆர் விஸ்வநாத் எடுத்திருக்காரு. ஸோ பிரமாதமான கிரிக்கெட்டர், ஜெனுவின் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் இன் சார்ஜ் ஆஃப் த டீம். அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அதுல சிக்னிபிகண்டா ஒண்ணு சொல்லணும்னா வெங்கட்ரமணா டெபியூ பண்ண அந்த சீசன். அண்ட் வெங்கட்ரமணா வந்து டுக் a lot of wickets. அவர் 50 விக்கெட் எடுத்தா நினைக்கிறேன். பிரில்லியண்டா பவுலிங் பண்றான். பட் ஃபர்ஸ்ட் அந்த 87-88 சீசன் நான் ஒன்னு சொல்லி ஆகணும், யூல் பி சர்ப்ரைஸ். நான் 87 வேர்ல்ட் கப் ஆடிட்டு அப்பதான் வந்திருக்கேன், நான் ரிலையன்ஸ் கப் ஆடிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ the சீஃப் செலக்டர் கூப்பிட்டாரு அவர் ஆபீஸ்க்கு. கூப்பிட்டுட்டு வந்து, யூ டோன்ட் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த லெவல், நீ வந்து அன்ஃபிட்னு சொல்லிடு, வந்து அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் கிளீனா சொல்லிட்டேன், நான் அன்ஃபிட்னா சொல்ல முடியாது, நீங்க டிராப் பண்ணதுன்னா டிராப் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அண்டர் 15 டேஸ்ல இருந்து ஐ கான்ட்ரிபியூட்டட் வித் த பேட் இன் த ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட். அக்ரீட். அப்போ ஐ வாஸ் நாட் bowling வெல். பட் நான் வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு டிராப் பண்ணா டிராப் பண்ணிடுங்க சார், நான் போய் வந்து உங்களுக்காக கவர் அப் பண்ண முடியாது, நான் வந்து அன்ஃபிட்னு சொல்ல முடியாது, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னாங்க. அதான் அது ஏதோ ஆயிட்டு கடைசியில 11ல ஆடினேன் நான் அந்த சீசன். சார், இது வந்து இது எப்படின்னா, நான் ஷோ வந்து தர்பார்னு சொன்னேன், அதுக்காக ரஜினிகாந்த் மாதிரி இப்படி ஒரு பேங்கோட திறந்தீங்கன்னா நான் எங்க போய் எதை தேடுறது? இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எப்படி ஒரு எல்எஸ் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் 87 வேர்ல்ட் கப்ல இருந்து வரும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே கேன் ஆஸ்க் them to ரெஸ்ட் பண்ணிடு, இன்ஜுரின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதான் அந்த கம்யூனிகேஷன் கேப் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த வந்து சீனியர் ஜூனியர் இல்லாம ஒரு டீம், அட்மினிஸ்ட்ரேட்டர், பிளேயர்ஸ் அது செப்பரேட் பண்ணக்கூடாது, ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். யூ ஹேவ் டு ஹேவ் த ரைட் பீப்புள். நீங்க எதாவது வந்து கிரிட்டிக்கலா எதாவது சொன்னா, ஐம் ஷுர் யூ திங்க் a lot about cricket, Ashwin, you watch a lot of cricket. Constructive criticism should be accepted. நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றேன்னா, இது பண்ணா பெட்டரா இருக்கும்னா, அது வந்து ஒருத்தருக்கு அந்த ஒப்பீனியன் பிடிக்கலன்னா அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் வே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து, நீங்க டிஎன்சிஏ போட்டிருக்கீங்க, நான் டிஎன்பிஎல் டிஷர்ட் போட்டிருக்கேன், நம்மளுக்கு கொடுத்தது தமிழ்நாடு கிரிக்கெட் தான் எல்லாமே கொடுத்துருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இந்தியா ஆட முடியாது. ஸோ நம்ம எதுக்கு சொல்றோம், ஏது சொல்றோம்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். நம்ம இதுல என்னன்னா, டிஸ்கஷனுக்கு பதிலா ஆர்குமெண்ட் போய் முடியாது. அது வந்து நான் சொன்னது கரெக்டா, நீ சொன்னது கரெக்டான்ட்டு. எல்லாருமே தமிழ்நாடு வந்து ரஞ்சி டிராஃபி வின் பண்ணணும், கன்சிஸ்டன்டா வின் பண்ணணும்னு தான் ஆசை, எல்லா டோர்னமெண்ட்டும் வின் பண்ணணும்னு ஆசை. ஒயிட் பால் கிரிக்கெட்ல சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ரெட் பால் கிரிக்கெட்ல டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகணும். அதனால கம்யூனிகேஷன் அண்ட் டுகெதர்னஸ், டீமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் சக்சஸ் நீங்க சந்தோஷப்படணும். 87-88 டீம்ல அதுதான். வாசுதேவன் கேப்டனா இருக்கிற ஒரு ஈகோ கிடையாது, ஒன்னும் கிடையாது. எல்லாரும் வெங்கட்ரமணா டெபியூ பண்ணி வாசுதேவன் கேப்டன்னா அவங்க கான்வர்சேஷன்ஸ் பேசி ஒரு ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க. நான் கேப்டன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ போலர், நீ போய் போலிங் போட, அந்த மாதிரி கிடையாது.
அது தவிர்த்து ஒவ்வொருத்தர் சக்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணோம். ராபின் சிங் நம்பர் 5, நம்பர் 6, நான் நம்பர் 6, நம்பர் 7, அவ்வளோ டெப்த் இருந்து பேட்டிங். அந்த டெப்த்லயும் வந்து கன்சிஸ்டன்டா ரன் அடிச்சோம். எனக்கு மெயின் என்னன்னா அந்த 87-88ல போலிங் நல்லா இருந்தது. இப்பவும் தமிழ்நாடு போலிங் நல்லா இருக்கு. பட் ஃபீல்டிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தா க்ளோசிங் கேச்சஸ், ஒரு ஸ்பின்னருக்கு வந்து க்ளோசிங் கேச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்லிப், ஃபார்வர்ட் ஷார்ட் லெக், சில்லி பாயிண்ட், அது பாத்தீங்கன்னா வாசுதேவன் ஸ்லிப்ல ரெகுலரா ஃபீல் பண்ணாரு. நான், விபி அண்ட் ராபின் சிங் ஸ்லிப், ஃபார்வர்ட் ஷார்ட் லெக், பேக்வர்ட் ஷார்ட் லெக், இந்த 4 பேர் அந்த சரௌண்ட் பண்ணி அந்த ஹாஃப் சான்சஸ் கூட படிக்கணும். ஏன்னா ஆடுற பிச்சஸ் பிளாட் பிச்சஸ், போலர்ஸ்க்கு சப்போர்ட் தேவை. இந்த ஹாஃப் சான்சஸ் கூட பிடிக்கணும் நீங்க. ஸோ நீங்க ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் அந்த 87-88 டீம் பிரில்லியன்ட் ஃபீல்டிங் டீம், அது ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவேன் சார். அதாவது லெக் ஸ்பின் போட்டீங்க, கூகுளி போட்டீங்க, ஃபிளிப்பர் போட்டீங்க. ஸ்ரீபாய் ஏதாவது இருக்கா? என்ன ஷாட் ஆடுறது? புரியல ஸ்ரீபாய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்எஸ் ஆன டீம்ல, சாரி ஸ்பின் டாக்டர்னு சொல்லலாமா, ஸ்பின் டாக்டர் ஆன டீம்ல அவர் ஆன டீம்ல இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கு. அண்ட் கிளியர்லி அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட ராமன் என்ன சொன்னார்னா, ஒரு 93-94 வரைக்கும் we had a chance to win a couple of more Ranji trophies. ஆனா it didn't quite happen அப்படின்னாரு. Likewise உங்க பேட்ச்ல you went to play 2 finals if not more, if I'm not wrong. In fact Vijay Hazare கூட extraordinary batch உங்களுது. But we missed out on something probably the last one step. உங்களோட பேட்ச்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ், is there any similarity from 87-88 in your batch? One I think one would add to what LS said. 1987-88 நீங்க பாத்தீங்கன்னா the whole association was thriving. அப்போ செந்தில்நாதன் led the India under-19 team in the first ever World Cup 1988. ஒரே செகண்ட், we have that stat please. Shribai, there you go. 1988ல 4 பேர் ஆடி இருக்காங்க. கரெக்ட். ஸோ 4 பேர் under-19 வேர்ல்ட் கப் ஆடினாங்க தமிழ்நாடுல இருந்து. அப்போ டி வாசு, சுனில் சுப்ரமணியம் நாக்கிங் ஆன் த டோரு, அதுக்கப்புறம் ஆஷிஷ் கபூர், ஷரத். ஸோ பிரில்லியன்ட் ஒரு டெப்த் சார்ட் போட்டீங்கன்னா தமிழ்நாடோட பிரில்லியன்ட் டெப்த் சார்ட் அந்த டைம். அண்ட் ஸோ தட் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. அதுக்கப்புறம் ஐ கேம் த்ரூ, ஹேமந்த் கேம் த்ரூ, ரமேஷ் கேம் த்ரூ, ஷரத் கேம் த்ரூ. ஸோ it continuously Balaji came through. So there was a lot of similarities going from 1987-88. The cricketers kept coming. We kept churning out the cricketers from who are very good domestic cricketers. We all didn't go and play international cricket for long, but we were very established domestic cricketers at that time. So it kept coming. Another thing I wanted to say was when we played that 2 finals back to back. Up to 1987-88, it was a South Zone tournament. So you played within South Zone. Then you played a pre-quarter, quarter, semi and final. But late 1990s, the format changed. You had to play all over India. You had to play pan-India. That's when I think the fast bowling had to come to the fore. Right. We always had a very spin-dominated attack, even though there was Arun and Robin in that team. But it was a very spin-heavy oriented attack. Whereas when you came through to 97, 98, 2000, you had more fast bowlers. Mahesh, Gokul, Sweetie Suresh was bowling, Kumaran was bowling. I mean, I'll split it into 2 eras, pre-El Balaji, post-El Balaji. Okay. Pre-El Balaji, you see, you had these 4 bowlers who had taken more than 100 wickets. Kumaran took 99, Mahesh took 132, Gokul took 103, Sweetie took 89. Whereas if you see the post-El Balaji, you had Kaushik who got 40 wickets, T. Natarajan got 64, K. Vignesh got 89, and now you got Ashwin Christ who's got 69. So you haven't got a fast bowler who hasn't played that many games. That is one. 2, you haven't got somebody who has taken 100 wickets. So again, the load falls on a Ravichandran Ashwin or anybody or a spinner. But when you go up north or when you play Bombay in Bombay or a Kolkata in Bengal or a Bengal in Kolkata, you need your fast bowlers to step up. And why are we not producing bowlers who bowl consistently over 135 is a question I would ask. So it is a clear thing. El Balaji is a fulcrum. So you have to see pre-El Balaji, post-El Balaji. So there was a real talking point for me to start off. AD and before Christ மாதிரி சொல்றீங்க. So after Balaji, before Balaji, அதை பிரிச்சு பார்க்கலாம். But Shiva, ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் இருக்கு. I don't know if I can pull it out, but இது என்னன்னா a lot of people that have echoed this. ஒரு when I was speaking to Raman was saying, Badri was saying, Raman was saying, எப்படியாவது bowlers விக்கெட் எடுத்துருவாங்க. இப்ப 2011ல ஒரு ஃபைனல், I think we reached 2012 we lost a final to Rajasthan in 2012.
and after that we have reached one final in against Karnataka in Mumbai. In the 2 வருஷத்துலயுமே we had fast bowlers firing on all cylinders. Okay, and after that namakku injury konjam breathing here and there irundalum we haven't had batsmen who are making consistent 700-600 runs in a season. ஒரு 2-3 பேர். How do you see this batsman consistently making runs for a Ranji Trophy campaign? ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஃபாஸ்ட் bowlers வந்து has to step up அப்படின்னு. அதே மாதிரி கண்டிஷன்ஸ்ல batsmen also need to be able to step up. How do you make that adjustment? Absolutely. If you see the start, it would have coincided with us going and playing up north. That is always a challenge. So வந்து always discussion எங்க இதுல இருந்தனா நீ எப்படிமா வந்து பஞ்சாப்ல ரன் அடிப்ப, எப்படி டெல்லியில ரன் அடிப்ப, இல்ல எப்படி மும்பைல ரன் அடிப்ப. So that was always the conversation எங்க batsmen குள்ள. So we always prided ourselves on or worked on our technique so that we could go and score up north. And that is something you really can't replicate in Tamil Nadu. One thing we tried to do was start practice at 6 o'clock in the morning, லேசா sprinkle பண்ணி விட்டுட்டு get some juice on the wicket. So these are things we have tried. And it has worked to a certain extent. Number of balls விடுறது. We spoke about leaving a lot, playing within the body, obviously playing late. Little things, we always had a discussion going with our group. But I think these are some things that should be worked out, or I don't know, I'm not in touch with the current scenario, but I think these are conversations. Like you still have an Abhinav Mukund who scores 1,000 and 1,000 runs every year. You got Dinesh Karthik, you got Vijay Shankar. I won't say there is a lack of quality. I think it is a lack it's a lack of awareness and lack of how we can bring it all together. No, when we're talking about Abhinav and Dinesh and Vijay Shankar, we are talking about India players here. Okay, so often than not, we keep missing them on international duty or whatever, be it Dinesh plays one format. Abhi has been a root and he's been making runs. At least Abhiyoda was season 600 runs irukum. But before that, Bhagavathi, you've been following these Tamil Nadu games over the last probably 5-6 years. LS sir நிறைய காமெண்ட்ரி பண்ணிருக்காரு. அவங்களோட அப்சர்வேஷன்ஸ், ஒன்னோட அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? Yeah, so Sribai and LS sir சொன்ன மாதிரி have come up with some pointers. Some வந்து based on stats combined with situation and scenarios. ஒரு pattern finding மாதிரி come up with a table. It's a cycle. So let's start with ஒரு 5-6 pointers essential-ஆ இருக்கு. The last 7-8 years நீங்க பாத்தீங்கன்னா Tamil Nadu always felt that playing at home is advantage. இன்ன செஸ் போடலாம். இப்ப இவர் சொன்ன மாதிரி ஸ்ரீ பாலாஜி, போஸ்ட் பாலாஜி எல்லாம் சொல்லிருந்தோம். பாலாஜி அவருடைய கடைசி 1-2 சீசன்லயுமே சென்னையில he used to be the only fast bowler. 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க. நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2016-17 நியூட்ரல் வென்யூ சீசன் விட்டுருங்க. மற்ற 7 சீசன்ல we have played 24 games at home. 7 மேட்ச் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. Other results are completely against us. So almost 70% of the results are not in favor of us at home. 4 ஸ்பின்னர் வச்சு ஆடுறது, 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறது, அதுல ஒரு ஸ்பின்னர் immediately got underbowled. We lost by 5 runs, we lost by 20 runs, we lost by 30 runs. So number one, you have 3 fast bowlers in the bench who know before the season that 4 match நான் ஹோம் ஆடுறேன்னா எனக்கு 4 மேட்ச் தான் சான்ஸே இருக்கு பொட்டன்ஷியலி டு பிளே. ஏன்னா மிச்ச 4 மேட்ச் ஹோம் மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் ஆட போறோம். ஸோ அவங்க மொமெண்டமே இல்லை. 2 மேட்ச் சென்னை, 1 மேட்ச் பரோடா, 1 மேட்ச் சென்னை, 1 மேட்ச் பஞ்சாப். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போச்சுன்னா பிளஸ் எந்த ஃபாஸ்ட் பவுலர் எங்க ஆட போறான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ தட் பிரிங்ஸ் அபவுட் ஒரு இன்செக்யூரிட்டி. ஐயோ நான் மேட்ச் கொடுத்தா விக்கெட் தான் போய் ஆகணும் ஒரு ப்ரெஷர் வந்துருது. ஏன்னா பாலா மட்டும்தான் கடைசி அந்த சீசன் ஆடும்போது அவர் மட்டும் தான் ஒரே ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு. தேர் வர் டைம்ஸ் வேற ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டாங்க. இதே நம்பர் பாயிண்ட் நம்பர் 1. நம்மளோட அட்வான்டேஜ் ஹோம் தானா முதல்ல பேக் பை நியூட்ரல் வென்யூ. 2016-17 நியூட்ரல் வென்யூ சீசன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளோட சீசன் யூஸ்வலாவே இந்த ஹோம் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோப்போம், 1 மேட்ச் லீடு விட்டுருவோம், 1 மேட்ச் ஜெயிப்போம், திருப்பி கடைசி 3 மேட்ச் பிரச்சனை ஜெயிக்கணும் ஒரு இருப்போம். பட் இந்த நியூட்ரல் வென்யூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு திருப்பி ஜெயிச்சோம், திருப்பி லீட் எடுத்தோம். பிகாஸ் ஆல் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கெப்ட் பவுலிங். 3 ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுக்க முடியுது. பிளஸ் ஆன் ஸ்லோ கண்டிஷன் நம்மளால பேச ஃபோர்ஸ் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. பட் நியூட்ரல் வென்யூஸ்ல வரும்போது உங்களுக்கு பால் வந்து இட் இஸ் கமிங் ஆன் டு தி பேட். நம்ம பேட்ஸ்மேனால 400 runs 300 runs அடிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு பரோடாலயோ ஒரு பெங்காலியோ போயிட்டு அடிக்க முடியுது நம்மளால. ஸோ வி போஸ்டட் 450 runs அந்த மாதிரி நிறைய அடிச்சோம் அந்த சீசன்ல. ஸோ வி ஹேவ் நம்பர் ஃபார் தட். நம்பர் 2 ரோல் டெஃபினேஷன். 8-10 பேரை ட்ரை பண்ணிட்டாங்க. கௌஷிக் காந்தி, அப்பர்ஜித், பரத் சங்கர், கங்கா சிதம்பரம், சூரிய பிரகாஷ், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி ஒரு 8-10 பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. So that is a big question mark. எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பிரஷர்ல ஆயிடும். ஓப்பனர்ஸ் யாருன்னே தெரியல, செட்டிலே ஆகலாம். ஒரு 8 வருஷத்துல ஒரு தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் வேர் 100% I know these states are all quality talented cricketers. ஆனா அவங்களுக்கு
அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல. திரும்பி கோ பேக் டு அபினவ் முகுந்த் விஜய். அபினவ் முகுந்த் ஆடிட்டு இருக்காரு, விஜய் இந்தியா போயிட்டு வராரு, அபினவ் முகுந்த் இந்தியா போயிட்டு வராருன்னா அந்த டைம் நம்ம கொடுக்குறோமா கொடுக்கலையா? அடுத்தது இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம எல்லா வருஷமும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா we have batsmen who could score 40 to 45 average இருக்கும். டாப் 6 நீங்க எடுத்துட்டீங்கன்னா immediately at the end of the year அவங்க ஆவரேஜ் 45 to 50 இருக்கும். ஆனா ஒரு ஃபைனல்ல 30க்கு 4 வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு 150 அடிக்கணும், அடிக்கல. நிறைய ஃபைனல்ஸ் நம்ம மிஸ் அவுட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஃபைனலுமே நீங்க எடுத்தீங்கன்னா there has been an individual who has scored 100. 2002-3ல ஹேமந்த் பத்னி has scored 100. 2003-4ல தினேஷ் கார்த்திக், 11-12ல தினேஷ் கார்த்திக், 14-15ல தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர். எல்லா ஃபைனலுமே நம்ம ஆர்டர் அடிச்சிருக்கோம். ஆனா அந்த மொமெண்ட்ல one second. Yes sir. First innings hundreds எவ்வளோ? Second innings ல hundreds match. Second innings correct. அதான் அந்த பாயிண்ட். அதான் first innings 100. First innings 100 எவ்வளோ? சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 100 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தினேஷ் கார்த்திக் ராஜோட இருந்து, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆச்சு 7 ரன் அடிச்சாங்க. பாக்கி எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். டு எஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் டிசைட் ஆயிடுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க லீட் எடுத்தாங்கன்னா எந்த டீமும் அவுட் ரேட்டுக்கு ஆடுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தா டிராஃபி நம்மளுது. செகண்ட் இன்னிங்ஸ் அடிச்சு பிரயோஜனமே கிடையாது. எண்ட் ஆஃப் தி சீசன் டாலி தான் வரும். நீங்க இம்பாக்ட் சொன்னீங்க. இம்பாக்ட் கிரியேட் பண்ணனா ஒரு bowler-ஓ பேட்ஸ்மேனோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்றது இன்னும் இம்பார்ட்டன்ட். எனக்கு இல்ல பிரச்சனைகளையும் ட்ரெண்டையும் சொல்லிட்டோம். இப்போ இட் இஸ் டைம் டு ஹேண்ட் இட் ஓவர் டு தி எக்ஸ்பர்ட்ஸ். ஸ்ரீபாய் தாட்ஸ் on this spinning track, on this spinning track, away conditions, neutral conditions. இது இன்னைக்கு நேத்து இல்ல, நான் ஆடும்போதே கூட lot of times வந்து we felt like we can travel, but then the results were different. ஹோம்ல ஆனாலும் we were winning, வெல்ல ஆனாலும் வின் பண்ணி தான் இருந்தோம். What is the ideal scenario, Sribai, for this? The ideal scenario பார்த்தனா உனக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் ஹோம் இதுல வந்து நீ டர்னிங் ட்ராக்ஸ் போடுற டெஸ்பரேஷன் டு கெட் an outright win. நீ வெளியில போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாத ரிசல்ட். ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் ஆன் மை டீம் that I don't know that I can beat certain teams. So you look at the draw, so you know which games you are playing away, which games you should target home games as an outright wins, but against certain teams. But you reach a situation where you are desperate against Mumbai. I remember we put a turning track. I don't know whether we lost or won in Chennai recently, but we won that game recently in Chennai, turning track podla. But you're talking about 2017 or 16 probably, yeah, not sure. Something like that. So we won that game. It's again desperation. Like we have to get an outright win because some of the away results didn't go for us. So it's about building a team that can do well in all conditions. And one thing when I wanted to say about our team that we came to back-to-back finals was we had Arun Paji as the coach and we had Basu as a trainer. There was an excellent fitness culture. We used to have camps in Tirunelveli. Arun Paji used to literally guide these fast bowlers day in, day out. And we used to train early in the morning. We used to get up at 4:30. We used to train at 5 a.m. in the morning. People like Sharath, who sort of resisted training, also sort of got into the groove. He became fit. He scored runs. So there was a big, and he used to do a lot of, Arun Paji and Basu used to do a lot of load monitoring. What you guys do with the Indian team today. Literally measure the number of balls each fast bowler bowled, when to give him rest, when to, how many overs he has bowled, what is his workload been in the league. So all this was monitored by Basu and Arun. So that I think helped a long way. And I think இப்போ நீ ஃபாஸ்ட் bowler பார்த்தனா it is not about bowling on the first day. You know it in a test match to come back and bowl in the second new ball in the second day when you're fielding again takes a lot of effort. When you're fielded 90 overs to come back and bowl a spell and other well சொல்ற மாதிரி get that one wicket early in the morning can literally change a game. But these are the fitness aspects I don't think we are still not sort of paying attention to. There is no fitness culture. That is something we need to look into also. Individual honest. இப்போ they're all rightly mentioned. ஒரு ஃபாஸ்ட் bowler ஸ்பின்னுக்கு ஹோம்ல ஆடுனா டர்னர்ல ஆடுறோம். ஒரு ஃபாஸ்ட் bowlingக்கு ஒரு ஆனஸ் அவங்க வந்து 3 கேம் வெளில உட்கார்றாங்க. ஒரு கண்டினியூட்டி இல்ல. Batsmen aren't able to express themselves. சில wickets they are struggling. So how do you do this? Do you play on wickets? ஏன் பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி விக்கெட்ல சூட் ஆகும், ஏன் bowlerக்கு இந்த மாதிரி விக்கெட்ல சூட் ஆகும்னு ஆடணுமா, இல்ல லீக் கிரிக்கெட்ல இருந்தே நம்ம ஆடுற கிரிக்கெட்ல இருந்தே விக்கெட்ஸோட டெக்ஸ்சர் அண்ட் டென்யூரை மாத்தணும்? லீக் கிரிக்கெட்ல இருந்தே பண்ணி ஆகணும். லீக் கிரிக்கெட்ல வந்து நம்ம வந்து அங்கதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். நீங்க பார்த்தா ராகுல் டிராவிட் வந்து ஒன் டே கிரிக்கெட்ல அவ்வளோ நல்லா ஆடின காரணம் தமிழ்நாடுக்கு வந்து லீக் கிரிக்கெட் ஆடினதுனால தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த விஜய் சிசிக்கு வந்துட்டு 70-80க்கு அப்புறம் இறங்கி தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த லீக் கிரிக்கெட்ல தான் ட்ரை பண்ணி ராகுல் டிராவிட் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒன் டே பிளேயரா இருக்காங்க.
நம்மளுக்கு ஆடுறது எல்லா டர்ஃப் கிரவுண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் எல்லாம் டர்ஃப் கிரவுண்ட் தான் ஆடுறாங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு விக்கெட் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த அடாப்டபிலிட்டி, உங்களுக்கு அடாப்டபிலிட்டி தேவை. தமிழ்நாடு ஹேஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் பிக் ஷாட் மேக்கர்ஸ். நீங்க அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் 40-50 சூப்பர் இன்னிங்ஸா இருக்கும், flooded with boundaries. அந்த 40-50 கன்வெர்ட் பண்றது ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 100, ஒரு அக்லி 100 இஸ் பெட்டர் தென் அ ஸ்பார்க்லிங் 50. ஏன்னா யூ நாட் ஒன்லி டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ டூயிங் இட் ஃபார் யுவர் டீம். ஸோ இந்த மாதிரி லீக் கிரிக்கெட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் பிச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணா இந்த பேட்ஸ்மேன் வந்து தே கேன் பிளே. அண்ட் நம்மளுக்கு வந்து 1 டே கிரிக்கெட் கிடையாது, 2 டே கிரிக்கெட் கிடையாது, எக்ஸ்டெண்டட் லீக் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 டே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து how much time you spend on the pitch, அவ்வளோ ஈஸியர் இட் பிகம்ஸ். ஈவன் ஆன் அ டர்னிங் ட்ராக் நீங்க வந்து கொஞ்ச நேரம் தாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேக் ஃபுட் ட்ரூ பவுன்சர்னா பேக் ஃபுட்ல ஆடி தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பிளானிங் ப்ராக்டிஸ்டே பண்ணலாம். சச்சின் தெண்டுல்கர் 98ல ப்ராக்டிஸ் பண்ணாரு சிஎன் போனார்க்கு. ஸோ யூ கேன் டூ இட் இன் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப். என்ன கேட்டா வந்து ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் டுகெதர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். One thing I'd like to mention, it might be out of relevance here. நம்ம 87-88ல வின் பண்ண போது it was after 33 years that we won Ranji Trophy. நடுவுல இந்த 33 years there were some fascinating cricketers. வெங்கட் ராகவன், பரத் ரெட்டி, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா இன்டர் கார்பரேட் கிரிக்கெட் அது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது. அந்த இன்டர் கார்பரேட் கிரிக்கெட் ரைவல்ரி வந்து it just carried on into the Ranji Trophy team. I'm really sorry I have to mention this. அந்த 33 years அவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க, we missed out. பட் அந்த இன்டர் கார்பரேட் ரைவல்ரி நீங்க அந்த மேட்ச் ஆடுறது மாத்திரம் இருக்கணும். You should not take that into Ranji Trophy. Ranji Trophy போனா you're all one family, you're all one team representing one state and you're playing for one another. So அது ரொம்ப முக்கியம். அந்த togetherness, smiling at each other's success, அது ரொம்ப முக்கியம். Looking after one another's back. இல்ல இது ரெலவன்ஸ் இதோட பெட்டரா ஃபினிஷே பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டா இந்த வருஷம் நம்ம ரஞ்சி டிராஃபி 33 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆடுவோம். So hopefully we can turn the tide around and get it back to fulfill the captain one. So 33 years perfectா அத முடிச்சு sketch போட்டு எப்படி தூக்கணும்ங்கறத நீங்க சொல்ல போறீங்க. We will dive into the next segment. Hopefully everybody has enjoyed this darbar. Sir, கலக்கிட்டீங்க. Totally stole the show yourself and Sriram. And Bhagavati, இன்னும் 2-3 கம்ப்ளைண்ட் அடுத்ததுக்கு எடுத்துன்னு பா, எப்படி sketch போட்டு தூக்கலாம் பார்க்கலாம். ரைட், ஆன் ஃபார்முலா ஃபார் சக்சஸ் தர்பார் முடிச்சாச்சு. தர்பார்ல இருந்து இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, எல்லாரும் வந்தாச்சு, வளர்மதி வயசுக்கு வந்தாச்சு, இப்ப போய் ஜெயிக்க வேண்டியதான் ரஞ்சி டிராஃபிய. எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட பேனலிஸ்ட் நீங்க சொல்லுவாங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்ரீராம். நீங்க we spoke a lot about league cricket with LS and அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம வந்து we should give pitches with life அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? where do we start? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இத நம்ம தூக்கணும்? நான் ஆக்சுவலா இது வந்து ரொம்ப யோசிச்சேன். இது என்னோட வெரி பேஷனேட் சப்ஜெக்ட், அதனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் வித் யூ. ஐ மீன் நான் யோசிச்சேன், ஐ கேன் ட்ரா a lot of parallels with England winning the World Cup in 2019. மோ பபாட்டன் இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனோட பேசிட்டு இருக்கும்போது he said what was the journey of England to winning the World Cup. So Andrew Strauss took over as the director of cricket after 2015. They had a World Cup debacle. அதுக்கப்புறம் 2016ல Andrew Strauss took over as the director of cricket. So the first thing he did was, he said in 2019, the purpose is to win a home World Cup so that we inspire the next generation of England cricketers. England was facing stiff competition from rugby and football. So youngsters were not getting attracted to cricket. So what is the only way was to win a home World Cup. Right. So he started with an overarching purpose. So that determined the coach he selected, Trevor Bayliss, because white ball, won IPL, great white ball record as a coach. So that determined the coach he hired. That determined the style of play. So he evolved a Josh Butler, a Ben Stokes, a Johnny Bairstow, a Jason Roy. So that is the style of play with which he evolved. Adukapro that sort of message went down to all the counties. So now in the mari cricketers dhaan paakarom. So that sort of, then the training, the England improved their white ball cricket thoroughly. Then came நிறைய white ball cricketers வர ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்துல. So I think Tamil Nadu needs to start with a purpose. So my suggestion to the association will be, go and do a video, viral video. Why do we want to win Ranji Trophy? Go and ask people on the road, go and ask former cricketers. அதுல உனக்கு 10 brilliant ideas கிடைக்கும். Why do we want to win Ranji Trophy? That is your starting point. So if you once you know why, the vision,
then you can Deepai, determine your Mario- style of play. யாரையோ போய் கேட்க வேணாம். நம்ம கிரிக்கெட்டர்ஸே 20 பேரை கூப்பிட்டுட்டு மேட்ச் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிட்டு the players can have a lunch, you know, try and sort of create ஒரு cross culture, allow that people to walk into the dressing room. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த last 20 years I have not seen a lot of my past cricketers walk into the dressing room. Kandipa, I mean, for me it is great to come into a Tamil Nadu dressing room. And same for LS, I'm sure. If one thing Justin Langer has done really well with the Australian cricket is getting back the past players, getting them, bringing back a Ricky Ponting, bringing back a Steve Waugh, bringing back an Adam Gilchrist, bringing back a Shane Warne. Just they don't need to say much, but vanda avanga dressing room la vandu just share panni why do we want it should become a common goal. Ellarume onnu sende if it becomes a sort of movement, then I think it gives you guys a lot more purpose, lot more clarity, and everyone is backing you. If Ranji Trophy match nadanda, I'm sure I will come and watch. Whoever played would come and watch, and the energy we bring towards Tamil Nadu winning the Ranji Trophy will go a long way. இல்ல அதான் வந்து இப்ப நான் இந்த ஷோ வந்து ஒரு படமா பார்த்தேன்னா இதோட ஓப்பனிங் சாங் ரஜினி ஆட்டோக்காரனா வந்து அப்படி வாட்டர் மெலன் இடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்குது. சார் இதுக்கு மேல ஸ்டார்ட் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன், எப்படி பால் டெலிவரி பண்ண போறேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லியிருக்காரு, எனக்கு இதோட பேரலல் தோணுது. என்ன தோணுதுன்னா போயிட்டு அப்ப வந்து should we go, எனக்கு எப்பவுமே தோணுது ஃபாஸ்ட் bowler சென்ட்ரிக்கா இருக்கு ரஞ்சி டிராஃபி கேம்பெயின் அப்படின்னா, can we send a messaging across to all the club teams saying நீ லீட் எடுத்தா 5 பாயிண்ட், ஆனா உன் ஃபாஸ்ட் bowler மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தா உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த மாதிரி ஏதாவது can we add some fillip? What do you think? பண்ணலாம், இன்னோவேட்டிவா நிறைய பண்ணலாம். கண்டிப்பா இன்னோவேட்டிவா நிறைய பண்ணலாம். ஃபாஸ்ட் bowlers இன்சென்டிவ், ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்ல பர்ஃபார்ம் பண்ணா டெஃபினட்டா இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு I have one point to make. Sure. இது வந்து எனக்கு வந்து as a commentator, as a former cricketer, as a commentator இப்ப பாக்குறது, are people playing first class cricket to get IPL contracts or win Ranji Trophy? எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இல்ல இதுல கன்ஃபியூஷன் எனக்கு ஒன்னும் தெரியவே இல்லை. ஏன்னா ரஞ்சி டிராஃபி வின் பண்ணினா உடனே இந்தியா ஆடுறாங்க பிளேயர்ஸ். பார்த்திவ் பட்டேல் won for Gujarat and played for India. So I think exactly I was getting to that. நீங்க வந்து 5-6 பேர் கிளிக் பண்ணா we have high quality cricketers. ஒரு 5-6 பேர் on a regular basis கிளிக் பண்ணி other supporting act பண்ணா you will do really well and win tournaments. Once you win tournaments and the talent will be identified. அவன் வந்து நிப்பான் அவன் வாசல்ல, நீ வாப்பா என் டீமுக்கு வாப்பா என் டீமுக்கு வாப்பான்ட்டு. நம்ம எதுக்கு பின்னாடி அழைச்சிட்டு போறோமோ அது லைஃப்ல கிடைக்காது. நீ உழைச்சு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ பெர்ஃபார்ம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உன் வீட்டுக்கு எல்லாம் தேடின்னு வரும். அந்த செல்ஃப் பிலீவ் இருக்கணும். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் will talk for me. I am a good cricketer. I believe in myself. I believe my performance will speak for me. இன்னும் கொஞ்சம் சைட் ட்ராக் ஆறாங்க. அதனாலதான் எனக்கு வந்து ஒயிட் பால் ரெட் பால் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு இதா தெரியுது. ஏன்னா முஷ்டாக் அலி, விஜய் ஹசார் எல்லாம் பார்த்தா துண்டா அடிக்கிறோம் நம்ம. அதுல பிரச்சனையே கிடையாது. ரெட் பால் கிரிக்கெட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நானும் வந்து அருணும் பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு மேட்ச் யூபி மேட்ச் இருந்தது ஒண்ணு, அந்த ரஞ்சி டிராஃபி வின் பண்ண சீசன். கே சர்மான்னு ஒருத்தர் வந்து செம்ம ஸ்பீடா போலிங் போட்டுதான். நானும் டபிள்யூ ஆடணும், சாரி. ஸோ செம்ம ஃபாஸ்டா போலிங் போட்டுருந்தான். ஸோ டபிள்யூ வாஸ் மோர் அக்கம்ப்ளிஷ்ட். நான் சொன்னேன் டபிள்யூ செம்மையே தேர்த்தின்னு இருக்கான், நீ வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ, ஒரு ஸ்பெல் பார்த்துக்கோ. அந்த மாதிரி யூ ஹேவ் டு டாக் டு ஈச் அதர், ஹெல்ப் அவுட் ஈச் அதர். Eventually I got 100 and everything happened for the team. But அந்த மாதிரி the helping tendency in the middle, there will be a situation. ஒரு bowler might have to bowl tight, so Ashwin can bowl for wickets. Ashwin might have to bowl tight for the other bowler to get wickets. So according to the situation, யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், அந்த கேப்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கேப்டன் வந்து சொன்னா அதை பிளைண்டா கேட்கணும். நாங்கெல்லாம் வெங்கட்ராகவன் கேப்டன்சில் ஆடணும், போய் ஒரு கேள்வி கேட்க முடியாது, சொன்னதை கேட்க வேண்டியதுதான். ரவுண்ட் விக்கெட்ஸ் போட்டா ரவுண்ட் த விக்கெட்ஸ், ஓவர் த விக்கெட்ஸ் போட்டா ஓவர் த விக்கெட்ஸ். The dedication, discipline, faith in captaincy, faith in your ability, and to be able to perform anywhere, anytime. அந்த இது பண்ணணும். நீங்க வந்து I would actually ask you, the team bonding எல்லாம் பண்றது very good, but get hold of a good psychologist. ஏன்னா crunch situationல வந்து நம்ம நிறைய கேட்சஸ் விட்டுருக்கோம். கேட்சஸ் crunch situationல விட்டு அவங்க நிறைய ரன் அடிச்சு நம்ம தோத்துருக்கோம். சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரெஷர், ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு இன்னைக்கு கிரிக்கெட்ல. வேர் தெர் இஸ் மணி தெர் இஸ் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணறதுக்கு why can't we take an initiative from Tamil Nadu cricket and have a psychologist whom the cricketers will trust and go and speak if they have any personal problem.
நீங்க ஒரு கிளியர் மைண்டோட கிரிக்கெட் ஆடணும். ஒரு ப்ரெஷர் இல்லாம, ஆர் ஹவு டு ஹேண்டில் ப்ரெஷர், ஒரு ஃப்ரீ மைண்டோட கிரிக்கெட் ஆடினா யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் கிரிக்கெட். ஒன்ஸ் யூ என்ஜாய் யுவர் கிரிக்கெட் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் வெல். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் த தமிழ்நாடு டீம். கன்சிஸ்டன்டா வின் பண்ணி ஆகணும், சாம்பியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஒரு bowling கேம்ப்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ரொம்ப வருஷமா bowling கேம்ப்னு ஒன்று நடந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கிட்ட ஃபாஸ்ட் bowlingலாம் பார்த்தா 4 பேருக்கு தவிர வேற ஆளே கிடையாது வெளியில இருந்து எடுக்கிறதுக்கு. ஈவன் reluctant to pick someone new. And இதுல பத்ரி Arun is here. Sir, Arun can come and take a look at the boys. That is the whole point. We need to get more people into the system to be able to get better, better inputs and better knowledge transfer. That is precisely the point. ஆனா பத்ரி கிட்ட பேசினபோது அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொன்னார்னா, இப்ப பாதி பேர் வந்து ஜிம்ல 2 hours ஸ்பெண்ட் பண்றாங்க, bowlingல 20 minutes ஸ்பெண்ட் பண்றாங்க. பார்க்கலாம் நல்லா ஃபிட்டா இருக்காங்க, வெயிட் எல்லாம் சும்மா அல்வா மாதிரி தூக்குறாங்க, பாடி பில்டர் மாதிரி இருக்காங்க, பால கரெக்டா ஆஃப் ஸ்டம்ப்ல 4 ஓவர் போடுறாங்கன்னா 6 ஃபுல் டாஸ் போடுறாங்க அப்படிங்கிறாரு. So it is, I mean, he said that in a very in a very synonymous way, and அவர் ஒரு கேப்டன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு. பகவதி, என்னப்பா ஏதாவது குத்தம்பறைகள் கண்டுபிடிச்சதா எழுதுவீங்க, நீ என்ன சொல்ல போற சொல்லு, எப்படி நம்ம ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கலாம் நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கமரோட பிகெஸ்ட் ஃபேன், அதை சொல்லிடுறேன். இந்த குத்தம்பறை கண்டுபிடிக்கிறது பாயிண்டே இல்ல. அது அண்ட் இப்போ நான் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல குத்தம் கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் இல்ல, அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடு. கரெக்ட், சொல்யூஷன் சொல்லு. அதான் இல்லதான். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து கொஞ்சம் சிஸ்டம் சில விஷயங்கள் நோட் பண்ண விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அஸ்வின், நீங்க ஆல்ரவுண்டர், நீங்க ஆஃப் ஸ்பின்னும் போடுறீங்க, பேட்டிங் ஆடுறீங்க. யூ வில் சே யுவர்செல்ஃப் ஆஸ் an ஆல்ரவுண்டர். இப்போ நம்ம தமிழ்நாடுல ஒரு அண்டர் 14 பையன் ஒருத்தர் இருக்கான், அவனால லெஃப்ட் ஸ்பின் போட முடியும், அவன் பேட்டிங் ஆடுறான். 2 மேட்ச் 100 அடிச்சானா, 3ஆவது மேட்ச்ல அவனுக்கு பவுலிங் கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப கரண்ட் தமிழ்நாடு சினாரியோல போடுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், அவனுக்கு பேட்டிங் 2 ரூல் பட்டிருக்கு, உடனே அவன் வந்து பேட்ஸ்மேன் ட்ரீட் பண்றாங்க. We ourselves call ourselves batting all-rounder or bowling all-rounder. All-rounder நம்ம சொல்லல. நம்ம தமிழ்நாடு ரஞ்சி டீம்லயே இந்த லாஸ்ட் 8 இயர்ஸ்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்க, இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். You have to bowl 15 overs, you have to bat. நீ எடுத்து கொடுக்குறான்னா பண்ணனா நான் கேட்காம இருக்க முடியாது. அடுத்த கேள்விய நாங்க சாரி டு கட் யூ தேர் அகைன். ஸ்பெஷலைசேஷன் அட் அண்டர் 14 or அண்டர் 19 லெவல் or அண்டர் 19 வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்ரீபாய். நீங்களே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனா மாறின ஒரு ஆளு ஒரு 2 years பேக், அதாவது the year before அண்டர் 19 கிரிக்கெட், அதாவது வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சினாரியோல டெம்பிள் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம். அங்க வந்து தமிழ்நாடுல இருந்து 40 players played the year before last. இது வந்து it should either say that தமிழ்நாடுல 40 சும்மா வெடல கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கடான்னு சொல்லலாம், இல்லாட்டி கிரிக்கெட்டரே இல்லடா எல்லாரையும் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம். இது எப்படி ஸ்ரீபாய், how do I see it in what I and கடைசியா ஒரு அண்டர் 19 கிரிக்கெட்டர் வந்து டெலிவர் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. 1988ல 4 பேர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அபினவ் முகுந்த், தினேஷ் கார்த்திக், ஒரு யோ மகேஷ் தான் விளையாடி இருக்காங்க. ரீசெண்டா லாஸ்ட் 2 இதுல வந்து அப்பர்ஜித் ஒரு வேர்ல்ட் கப்பும் வாஷிங்டன் சுந்தரம் ஆடி இருக்காரு. வேற பிளேயர்ஸே வரல அண்டர் 19ல இருந்து. அபினவ் முகுந்த் என்ன சொல்றாரு, சப்ளை சிஸ்டமே இல்லங்கிறாரு. அந்த அதர் ஹேண்ட் பார்த்திப் பட்டேலோட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, 2016-17ல ரஞ்சி டிராஃபி ஜெயிச்ச கோச்சை தூக்கி நான் அண்டர் 19ல போட்டோம் அப்படின்னாரு. அண்டர் 19 அண்ட் அண்டர் 17ல கோச் என்ன மாதிரி இருக்கணும்? யார் வேணா ஒரு PhD படிச்சவங்க போடலாமா, இல்ல அதுக்குன்னு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்க கோச்சிங் போடணும்? நான் இது யோசிச்சேன். இது பாத்தீங்கன்னா அண்டர் 16ல வந்து டீச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோச் கம்ஸ் இன் ஒன்லி when is under 19. Difference between teaching and coaching. Teaching is to be able to impart a particular skill. So in the under 16 you should be a good teacher. That is something we had in the 1980s and early 90s. We had good teachers, like teach you basic values in life, teach you basic discipline, teach you basics of cricket, teach you how to conduct yourself in games, how to respect the opponent, how to win close games, and the game awareness, game sense. You have to teach people. You can't teach it under 19 and when they come to Ranji Trophy. So under 16 you make sure you have coaches who are good teachers. Not na past விளையாடி இருக்கேன் அதனால அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், வேலை இல்லாம இருக்கான்ப்பா அவனுக்கு கோச்சிங் ஜாப் கொடுக்கலாம். அது so pick the right people for the right job and then groom. Coaches education நடக்கிறதே இல்லை நம்ம ஊர்ல. Coaching is not about what. Everybody can tell you what to coach. How is the most important question. How do I coach? Why do I coach? If you ask the coaches why do they coach, they don't know, because it's not. If I coach for earning money, that is a different issue, but there is something more. Why do I coach?
So it's time for reflection. So I think the why is very important, the how is very important. And that is something we never address for coaches. This is something I think we need to look at coaches and coaches education when it comes to under 16, under 19. And that is where I think your grassroots, and once you start winning at under 16, under 19, they know how to win games. When they come to Ranji Trophy, when they face a similar situation, they really know what to do as batsmen, as bowlers, as fielders. They know when to up their game, when to come bring their A game to the party. They know how to raise their skill level. It is all learned at the lower level. How suddenly Ranji Trophy final la vandu 100 அடின்றது முடியாது. Under 15 final la 100 அடிச்சிருக்கணும், under 16 final la 100 அடிச்சிருக்கணும், under 19 finals la 100 அடிச்சாதான் ரஞ்சி finals la வந்து 100 அடிக்க முடியும். இல்ல நான் எதுக்கு இதை சொன்னா, நீங்க சொன்னது பியூட்டிஃபுல் பாயிண்ட். கோபிச்சந்தோட பேசும்போது அப்படிதான் சொன்னாரு, எலைட் கிராஸ் ரூட் லெவல் அண்ட் யூனோ இன்டர்மீடியட் லெவல்னாரு. அதுல வந்து இஃப் ஐ டோன்ட் டீச் அ பாய் அண்டர் 16 வயசுல டே 5 மணிக்கு எழுந்து வாடா, இல்லாட்டி உன்னை ஓரமா உக்காத்தி வச்சிருவேன் சொல்லி கொடுக்கலன்னா அவன் 22ல ரஞ்சி டிராஃபி வரும்போது நீ எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு தான் சொல்ல போறான். So before I go for closing comments, பகவதி பாப்பா, இப்ப நாங்க பேசினதெல்லாம் வச்சு ஒரு காலம் சொல்லு பார்க்கலாம் எங்களுக்கு, எப்படி தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும் ஒரு ஸ்கெட்சை போட்டு பார்க்கலாம் மீடியால. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் தான் நம்ம எல்லாம் சொல்லி பேசுறோம். கோயிங் டவுன் டு கிராஸ் ரூட்ஸ், ஸ்ரீபாஸ் சொன்ன மாதிரி எல்எஸ்ஆர் சொன்ன மாதிரி நம்ம கிராஸ் ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். கோச்சிங் சிஸ்டம் ஆகட்டும், பசங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கான்பிடன்ஸை இன்னும் அதிகமா கொடுக்கணும் கோச்சஸ். அதாவது ஒரு பையன் டேலண்ட் ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா, ஒரு பையன் லீக்ல ஸ்வீப் ஆடிடுவான், அவுட் ஆயிடுவான். நீ ஸ்வீப் ஆடினாலும் அவுட் கொடுத்தான் சொல்லி ஸ்வீப்பே ஆடணும்னு சொல்லுவாங்க லீக்ல ஆடும்போது. அங்கேயும் அந்த ஸ்வீப் ஆடினா என்ன பயம் வந்துருது, ஏன்னா அடுத்த மாசம் லெவல் ஆட மாட்டான். ஒரு பையன் சூப்பரா 70 எடுத்திருப்பான், 80 எடுத்திருப்பான், 2 மினிட்ஸ் ஃபெயில் ஆயிருப்பான் ஒரு ஸ்டார்ட் ஆடி. ஸ்டார்ட் அவனுக்கு வந்து எதுக்கு ஆடுறேன் இதே ஆடுறேன்னு சொல்லி நம்ம இப்படி ஆனா பெட்டரா ஆடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான சஜஷன் அந்த ஒப்பீனியன். அண்ட் அதே மாதிரி 87, 88 டீம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நம்ம சின்ன வயசுல ஆர்த்தோபெடிக் ரீசன் சொல்லி பண்றோம். ஒரு பையன் 40 பால்ஸ்ல 150 அடிக்கிறதுக்கும் அதே பையன் 102 runs of 135 balls அடிக்கிறோம். வித்தியாசம் ரெண்டுமே ஆக்கிபை பண்ணிருக்குன்னா பட் யூ ஆர் ஸ்டில் ட்ரைங் டு டாமினேட் த பவுலர். இப்போ 87, 88 டீம் பாத்தீங்கன்னா யூபியோட எல்எஸ்ஆர் சொன்னாங்க, அந்த மேட்ச்ல தே ஸ்கோர்ட் 578. அடுத்து செமிஃபைனல் 601, ஃபைனல்ல 700. So 3 consecutive times they posted a score of in excess of 550. 200 ஓவர் ஆடி ஆப்போனன்ட் basically they are down and out. கர்நாடகா 30-4 இருந்து நம்மளோட 700 அடிச்சாங்க. ஆன்சர் சொல்லிட்டியேப்பா. நீயே முதல்ல ஒரு பிரச்சனையை கொடுத்த, என்ன சொன்ன, டர்னரை போடுறோம் பேட்ஸ்மேன் அடிக்க முடியலன்னு. நல்ல விக்கெட்டை கொடுத்தா நீ 500 ரன் அடிச்சாதான் போலிங் போட முடியும். நல்ல விக்கெட்டை கொடுத்து 350 ரன் அடிச்சா போலிங் போட முடியாது. அவ்வளவுதான். அதுதான் தேர் லைஸ் தி ஆன்சர். இல்ல சார், இப்ப நீங்க தான் யூஆர் வேரிங் த ஹேட். ஃப்ரண்ட்ல சிஇஓ ஹேட்டு, பின்னாடி ஒரு செலக்டர் ஹேட்டு, சைட்ல கோச் ஹேட்டு, இந்த பக்கம் டைரக்டர் ஆஃப் டிஎன்சிஏ, நானும் சேர்த்து ஒரு ஹேட்டு. இப்ப எனக்கு சொல்லுங்க, மிஷன் 2022 ரஞ்சி டிராஃபி தமிழ்நாடு அடிக்கணும், என்ன பண்ணணும்? அது இப்பவே பிளான் பண்ணியானோ who is going to captain, யாரெல்லாம் ப்ராபபிள்ஸ், எந்த மாதிரி செலக்ட் பண்ணோம், ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லியாகும். அந்த போலர்ஸ்க்கு வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் வின் பண்ணனா you have to take 20 wickets. உங்களுக்கு ரஞ்சி டிராஃபி மேட்ச் வந்து a lot of matches because of the 4-day games ends in the first innings result. So உங்களுக்கு பார்த்தா 10 wickets எடுத்தா கூட you get more number of points than the opposition. But if you can get 20 wickets, it's even better. அது கொஞ்சம் ஹெல்ப் இருக்கணும் விக்கெட்ல, அப்பதான் 4 daysல முடிக்க முடியும். So you have to identify bowlers who will keep it tight and create pressure. You have to identify bowlers who can thrive on the pressure, who can take wickets, who can bowl with a lot more freedom and take wickets. So you have to, by taking wickets, இப்போ வந்து தமிழ்நாடு stronger bowling team than a stronger batting team. இப்போ விஜய் அபினவ்லாம் ஆடினா okay fine, but you need consistency, you need scores in the first innings. And bowlers have to have at least 400-450 runs today to defend because of the lightning quick outfield. Tamil Nadu has to improve their fielding. They have to even take half chances. I've seen them drop sitters. And the responsibility. Yaar, designate roles. If you bowl 20 overs for 45 runs, even if you take only 1 or 2 wickets, you've done a fine job. You've created pressure. And the other bowlers succeeded because of you. So have happiness in each other's success. Play as a team. Play to win. Don't play for individual performance. Play to win. You have to start right from now. Who is going to do what?
what are the ways you're going to approach a game. And sometimes நான் பார்த்திருக்கேன் டாஸ் வந்து நம்ம நார்த் எல்லாம் பொறுத்த ஸ்ரீ was saying டாஸ் தோத்தன போச்சியா அங்கேயே காலி. டாஸ் போனா opponents will put you into match very lively, wicket போச்சியா. No, I will go and play. No matter what it is, I will go and play. நீங்க டிஃபென்ஸ் ஆனா கூட லஞ்ச் போட்டா அந்த 2.5 hours செஷன் அது ஒன்னு ரஞ்சி டிராஃபில கரெக்ட் பண்ணி ஆகணும். அது பிசிசிஐ பண்ணி ஆகணும். You cannot have a 2.5 hours session, then a 2 hour session, then a 1.5 session. But if you don't bowl the 90 overs, the last session becomes 2 hours. Correct. So what happens is your first session is 2.5. So half your thing has gone out of the body. Then on the last session again 2 hours. You're really tired at that point in time. So the over is 2-2-2. அதுல என்ன பிரச்சனை இப்ப 2-2-2 is equally distributed. You can plan how to use the bowler. நீ first sessionல வந்து 37-38 overs போடணும். Last session that 22 overs போடணும்னா the planning is different. Nobody will get a decent spell in the last session. So I think basically what the technical committee will have to take into consideration is also that hours of play, 2 hours, 2 hours, 2 hours. That apart, I want Tamil Nadu team to work really, really hard. Really hard. You have the talent, you have the potential, you need self-belief and hard work and a lot of luck. Because we have to mention this at this point in time, that a lot of games have been rained off at the beginning of the season. At least 2 or 3 games have been rained off. That's why sometimes we get desperate for outright wins and play on underprepared wickets. So, by the grace of God, with a little bit of luck, no rains, and we play good cricket with good planning and a good leader and a coach who can communicate to the welfare of the team in a positive manner. Anything said in a positive manner is accepted. So, I want these things to happen and wish you all the luck for winning the Ranji Trophy this year. Thank you so much, sir. ஸ்ரீபாய் போடுங்க ஹேட் நீங்க சொல்லுங்க என்ன போட்டாச்சு. 4 E's ஆஷ். ஃபர்ஸ்ட் வந்து envision is you got to galvanize people, set the route map. நான் இப்படிதான் போறேன்ற ரூட் மேப் செட் பண்றது envision is your first. ஆண்ட்ரூ ஸ்ட்ராசான் என்னன்னு ஒரு விஷயம் சொல்லணும். ஆமா. அதுக்கப்புறம் enable. உனக்கு அந்த envision பண்ணதை enable பண்ணணும். பிளேயர்ஸோட ஸ்கில் அதெல்லாம் நீ என்னென்ன லேக் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணா தான் enable phase. அந்த எனேபிள் ஃபேஸ்ல உன்னோட ப்ரிப்பரேஷன் வந்து கிளியரா வந்து செட் அவுட் பண்ணும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும். அது கோச்சஸா இருக்கட்டும், சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லா ஸ்கில். செகண்ட் எனேபிள். தேர்ட் வந்து எம்பவர். அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் போய் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. நீ செய்யலாம்னா பரவாயில்ல, ஐ எம்பவர் யூ டு கோ அண்ட் சக்சீட். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தேர்ட் ஃபேஸ். ஃபோர்த் இஸ் எங்கேஜ். யூ காட் டு கீப் பில்டிங் ரிலேஷன்ஷிப், பில்டிங் த ட்ரஸ்ட் ஆஃப் த பிளேயர், கீப் எங்கேஜிங் யுவர் பாஸ்ட் பிளேயர்ஸ், பிரிங் எக்ஸ்பர்ட்ஸ், பிளான். So if you do the 4 E's, envision, enable, empower and engage, I think that is your route map. Right. So 50 E கட்டறோம்ல, அப்ப 50 E கிடைக்கும் envelope. Good one. Ranji Trophy winners ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணி அப்படியே ஒரு 100 ரூபாய் நோட்டை உள்ள வச்சிட்டு கொடுக்கலாம் envelope எல்லாருக்கும். 2008ல நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது என் கேப்டன்சில ஒரு விஜயா சாரை ஜெயிச்சோம். அப்பையில இருந்து every 2 இயர்ஸ்க்கு எப்படியா ஒரு தடவை விஜயா சாரை ஜெயிச்சிரும். இது ஒன்றும் புதுசே கிடையாது. போன தடவை விஜயா சாரி ஃபைனல் வந்தோம், ஃபைனல் வந்தோம். பட் ஆப்வியஸ்லி தட் இஸ் சம்திங் தட் வி பீன் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். TNPL கூட வந்திருக்கு, which is probably enabling guys. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், feel free to correct me from whatever you say. What I hear is galvanize பண்ணணும். ஒரு செலக்டர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கோச், everybody in the same direction. வாங்கடா, whatever it is, our difference of opinions aside, we go in one direction. அது ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கிறது. கரெக்ட் தானே ஸ்ரீபாய்? கரெக்ட் தானே சார்? 100%. And அங்கேருந்து from there on what I can see is எல்லாரும் என்னோட பிளேயர்ஸ் அண்ட் ஃபெலோ பிளேயர்ஸ்க்கு சொல்றேன், ரஞ்சி டிராஃபி ஃபைனல், செமிஃபைனல் ஆர் வின்னிங் அ ரஞ்சி டிராஃபி இஸ் த ஒன்லி வே டு பிளே ஃபார் இந்தியா. ஷார்ட் கட்ஸ் நெவர் லாஸ்ட். ஸோ லெட்ஸ் வின் அ ரஞ்சி டிராஃபி அண்ட் தட் வில் பி மை ஒன்லி க்ளோசிங் ரிக்வெஸ்ட். ஐ ஹவ் ஸ்போக்கன் இனஃப். இஃப் எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் ஆன், ஐ கேன் டேக் சம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இல்ல, ஒரே ஒரு கேள்வி, ஒரு குவிஸ். வின்னிங் காஸ் ரஞ்சி டிராஃபில யார் 100 அடிச்சிருக்காங்க? எல் சிவராமகிருஷ்ணன். அதான் ஸ்ரீ சொன்ன பாயிண்ட். சின்ன வயசுல இருந்து get into the habit of contributing in a significant manner. அதான். In fact, வந்து எல் சிவராமகிருஷ்ணன் 100, வெங்கட்ரமணா 14 wickets, went straight away to play for India then, if I'm not wrong. Correct. Absolutely. So இந்தியா ஆடணுமா, ரஞ்சி டிராஃபி ஜெயிங்கடா பசங்களா. லுக் ஃபார்வர்ட் டு தி சீசன். அண்ட் அதே மாதிரி ஊரா போய் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணணும். இல்ல சார், as a selector or a bowler, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். Thank you so much for joining me on this finale of Formula for Success.
hopefully we've done enough in terms of acquiring knowledge. இனிமே knowledge transfer பண்ணி sketch போட்டு தூக்குறது தான் பாக்கி. Let's see how the year goes. Thank you so much, guys. Thank you so much.